கவனிங்க, தேவ ஜனங்கள் கரையேறின உடனே கர்த்தர் செங்கடலை அடைத்தார். அல்லேலூயா சொல்லுங்க. அவருடைய பிள்ளைகளுக்காக செங்கடலை திறந்தார், சத்துருவுக்காக செங்கடலை அடைத்தார். அல்லேலூயா. நீ கரையேறினால் உன்னுடைய சத்துரு, ஆமென், சத்துருவுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சும்மா முடிவே இல்லையா, முடிவே இல்லையா? நீங்கள் கரையேறினால் உங்கள் சத்துருவுக்கு இன்றைக்கு முடிவு. நீங்க சரியா கரையேறினால் உங்களை விரட்டுகிற எகிப்தியன் சேனைக்கு இன்றைக்கு முடிவே. நீங்க சரியா கரையேறினால் உங்களை விரட்டுகிற எகிப்திய வல்லமைக்கு இன்னைக்கு ஒரு முடிவே. நீங்க கரையேறினால் உங்களை பின்தொடர்ந்து வருகிற எல்லா ஆவிகளுக்கும் இன்னைக்கு ஒரு முடிவை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிடுவார். சரியாய் மனம் திரும்பினான். அல்லேலூயா. நீங்க சரியா ரட்சிக்கப்பட்டால், நீங்க சரியா பாவத்தை விட்டால், நீங்க சரியா ஆராதனையை கடைபிடிச்சா, இந்த சும்மா இந்த ஆடிக்கு அமாவாசைக்கெல்லாம் வேணாம். அல்ல சொல்லுங்க. இவர் என்ன உங்க வீட்டு சொந்தக்காரரா? விருப்பமா இருந்தா வர, விருப்பமா இருந்தா போக, உனக்கு விருப்பமா இருந்தா வர, ஏன் வர்றதுன்னு தான் கேட்கிறேன். ஆடிக்கும் அமாவாசைக்கும் இது ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம். உன்னை கரை சேர்க்கிற தெய்வம், உன்னை வழி நடத்துகிற தெய்வம். கணவன் மனைவி பிள்ளையை இதுவரைக்கும் சுவாச காட்டை கொடுத்து போக போக இருந்த உயிரை பிடிச்சு வைத்திருக்கிற தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா சொல்லுங்க. கரை சேர்க்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். சரியா ஆராதனையில கரையேறணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரியா சத்தியத்தை கேட்டால், சரியா சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தால் உன் சத்துருவை இனி காண மாட்டாய். கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவனுடைய ஆலோசனை, என் ஜனங்கள் முதலாவது எகிப்தை விட்டு வெளியே வரட்டும், இரண்டாவது செங்கடலில் இருந்து கரை ஏறட்டும். இந்த கர்த்தருடைய ஆலோசனை பாவத்தை விட்டு சபைக்குள்ள வா, சபையில வந்து சத்தியத்தை கேட்டு ஞானஸ்நானம் என்கிற தண்ணிக்குள்ள இறங்கி நீ கரை ஏறினால் உன்னை பின்தொடர்கிற வல்லமைகளை கர்த்தர் நிர்மூலமாக்க. சரியா கரை ஏறினால், சரியா மனம் திரும்பினால், கை தட்டி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு இந்த ஆராதனையில கர்த்தருடைய தூது, கர்த்தருடைய தீர்க்கதரிசனம், அவர் தூதாக அமைச்சரம் தேவன் கொண்டு வருகிறார். நீ வெளியே வந்தால் நான் உள்ளே இறங்கி வருவேன். நீ வெளியே வரணும். கர்த்தர் சமுத்திரத்தில் இறங்கினார். எப்படி இறங்கினார்? மெதுவா இல்ல, பலமா இறங்கினார். கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கணும். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், நீங்க சபையில தேவனை ஆராதி